யானை கேவ் வந்திருக்கோம். நம்ம ஃபால்ஸ் முடிச்சுட்டு இங்கே வரேன். நான் யானை கேவ் வந்தேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. 3 கிலோமீட்டர் இருக்கு. யானை கேவ் வந்து ரொம்ப கிரேசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிரேசியாக நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இது பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இதை ஃபஸ்ட் டைம் நான் வரேன். நான் உங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கேவ் எங்கண்ணா? யானை கேவ். சரி, சரி. ஃபாரஸ்ட் உள்ளார வந்து இவ்வளோ இது இருக்குது. இதுதான் வந்தாச்சு. எல்லாம் கன்னடத்தில் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இங்கிலீஷ்லேயாச்சும் போட்டிருக்கணும். அதுவும் இல்லை. ஃபுல்லாக எல்லாமே கன்னடம் தான். இங்கிலீஷே இல்லை இதில். இப்படி இருக்கு பாருங்க இடம். மலை, இந்த மலையோட உச்சியில தான் நானும் வந்துட்டு இருக்கேன். இந்த கேவ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. யானை கேவுன்னு பேரு. எவ்வளவு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க. நான் இங்க ரோடு தான் மேடு பள்ளமா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து டிராவல் பண்றதுக்கு ஓகே. அவ்வளவுதான். ரோடு இங்க நல்லா இருக்கு. அது பார்த்து சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ பாரத்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு குப்பையா எவ்வளவு எல்லாம் விழுந்து கிடக்கு. எப்படி வீடியோ பிடிச்சிருக்கா ப்ரோ? நேரம் பள்ளம் தான். அங்க செம்மையா இருக்குல்ல? அவ்வளவுதான் பாருங்க. மரம் வந்து காய்ச்சி போய் அப்படியே வெட்டியிருக்காங்க. கீழே இறங்குவாங்க. இந்த ஃபால்ஸ் தண்ணி வராது. ஃபால்ஸ் தண்ணி வர்றதுனா இந்த வழியாக தான் வர்றது. கட்ட கட்ட இதாக வரும். பழத்துல இதான் தண்ணி வரும். மணி 4:20ங்க. ஈவினிங் வந்து 4:20 கரெக்டா 4:30 மணி. 4:30 ஆகும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அது மட்டும் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருட்டிட்டு போறது. அப்படி இருக்குது. வரும்போது பார்த்துட்டு வரும்போது எப்படி இருக்கு பார்ப்போம். சூப்பரா இருக்கும். இந்த சைடு தான் அனிமலுக்கு வர நடமாட்டம் எதுவும் கூட இருக்கு. சின்ன மினி பிரிட்ஜ். அங்க வர தண்ணி ஃபால்ஸ் எல்லாம் இந்த சைடு தான் வரும் பாருங்க. எவ்வளவுதான் இருக்கு பாருங்க. குரங்கு கூட இல்லை பாருங்க இங்க. ஒரு ப்ராடக்ட் யுவர் யானா வந்துச்சு. வந்துச்சு பாருங்க. ஃபாரஸ்ட் இப்படி இருக்கு நேரம். வெல்கம் டு யானா அப்படின்னு கன்னடத்திலேயே போட்டிருக்காங்க. பைக் பார்க்கிங் இங்கே
கார். ஓகே. இந்த அம்மா வந்து அழகாக பைக் பார்க்கிங்கை பற்றி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டுவோம். கேண்டீன் ஒன்று இருக்குது. பிளாஸ்டிக் பையனும் போடாதீங்கப்பா, இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்கு, இது கேரி பேக்கு இதுதான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வச்சோம்னா வண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். வேறு இருக்குது. ஃபைனலாக வந்து இங்கே ரீச் பண்ணியாச்சு. பார்க்கிங்க்கு 10 rupees, பர் பர்சனுக்கு 10 rupees வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு half kilometer அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. half kilometerல வந்து நம்ம க்ளோசிங் டைம் வந்து 5 o'clock. ஸோ 5 o'clock நம்ம வந்து வந்துடணும். ஸோ எல்லோரும் என்ட்ரு ஆகிடுச்சு. போயிட்டு இருக்காங்க, எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து திரும்பி ரிட்டன் யூஸ்வலாக வர்ற டைமு நாமளும் ஜாயின் பண்ணி வந்துடலாம். ஸோ கொஞ்சம் உள்ளார போவோம். நாம் போகிறதுனா இந்த வழி தான். இந்த வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மரம் தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். அது ஒரு இடையில அது அங்கே இதுக்கு போகிறதுக்கு, எனக்கு போகிறதுக்கு இந்த வழியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு இது இருந்தாலே வந்து பசுமையான ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ இந்த மரத்தோட பேர் பாருங்களேன், அது போட்டிருக்கு பாருங்கள், சைக்கியம் மினி. ஸோ இது மாதிரி மரத்துக்கு பேர்னா எழுதி வச்சுக்கிறேன். இங்கே மேலே உட்காரது சேர் எல்லாமே வச்சுருக்கு. ஓகே. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ நான் வந்து கொஞ்சம் போயிட்டே பேசுவேன். கிட்டக்க நெருங்க நம்ம வந்து நானும் ஷூட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் நம்ம உள்ளார போயிட்டு. ஓகே. ஸோ மேட்லேருந்து கீழே பள்ளமாக தான் இறங்கி வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது மேட்லேருந்து பள்ளமாக தான் போயிட்டு கீழே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு வரும்போது ரிட்டன் வரும்போது நம்ம டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பாருங்க பள்ளமாக தான் இங்கேருந்து பார்த்தாலே மேலே ஏறுது பாருங்க அப்படியே. ஓகே. ஸோ போக பார்க்கலாம் வழி எப்படி இருக்குன்னு. உள்ளார இவ்வளோ பள்ளம் இருக்குது. பள்ளம் தான் இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் மலைப்பகுதியிலே பாறை இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துலையும் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கிட்டக்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதுங்களா அந்த கார்? அங்கே தான் போகிறோம். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணிட்டு தான் வரணும். ஒருத்தர் வராரு பாருங்க. பாருங்க, ஹாய் வடி. வர முடியாமல் வராரு. ஸோ இங்கேருந்து பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ அந்த இது ஸோ இன்னும் கொஞ்சம் தான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு தான் போகணும் போல இருக்குது. அப்படியே தெரியுது பாருங்க. இங்கே நம்ம அங்கே தான் போகிறோம். கிட்டக்க போய் பார்ப்போம். இங்கேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வா, என்னப்பா இது இது மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி ஒரு மலையா? உண்மையிலேயே இவங்க செஞ்சாங்களா இல்லை நேச்சுராகவே அப்படியே இருக்கான்னு கூட தெரியல.
ஸோ கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்திருக்கோம் பாருங்க, தெரியுதுங்களா? அந்த மலை உச்சி அதை பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு அட்டையை வச்சு இது பண்ண மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக வந்து இருக்கிற மாதிரி தெரியல, பட் இட்ஸ் நேச்சர். இயற்கையிலேயே வந்து இது இயற்கையாகவே இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த சைடு இருந்து பார்க்கும்போது பாருங்க, இது திஸ் ஒன் தெரியுதா? ஸோ அதெல்லாம் பாருங்களேன், பிடிச்சி பிடிச்சா என்னமோ நட்டு வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏதோ இந்த பாறையிலே எவ்வளோ அழகாக கலையாம இந்த படைப்புங்கிறது அதான் பாருங்களேன், இயற்கையோட படைப்பு. ஸோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு. இதுதான் யானா கேவ். இது அற்புதமான படைப்புங்க. இது ஒரு நேச்சுரல், இயற்கையாகவே இந்த பாறைகள் அமைந்தது தான் இந்த யானா கேவ் அப்படிங்கிறது. வா, 100% பிளாஸ்டிக். தயவு செய்து எங்கே டூரிஸ்ட் போனாலும் சரி, பட் பிளாஸ்டிக்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி நேச்சுரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஓகே, இது என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட். ஸோ எக்ஸலண்ட். இது வந்து நம்ம இது மாதிரியான நேச்சுரல்னால் இட்ஸ் அ காட் கிஃப்ட்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து மனுஷனாக படைச்சதுக்கு இதையும் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே ஒரு லக்கியான ஒரு விஷயந்தான். இது டெம்பிள், சிவன் பார்வதி விநாயகர் ஆட்சியில் இருக்கிறாங்க, 2 நந்தியோட. ஸோ இங்கிருந்து பாருங்கள், இருந்தது எப்படி இருக்குது வியூவர்ஸ்? நீங்கள் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோக்குன்னா நீங்கள் ஒரு லைக் மட்டும் போடுறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். ஸோ அப்போ நிறைய வீடியோ நம்ம போட முடியும், நிறைய இடத்த புதுசாக காட்ட முடியும். ஓகே, ஸோ எங்கே போகலாம் இப்போ? என்ட்ரன்ஸு எப்படி போகிறது? இந்த சைடு தான் போகணும். கேண்டீன் கூட இருக்குது. வியூவர் ஃபுட்வேர் டேக் ரிசிப்ட் கம்பல்சரி. ஸோ ஹியர் செப்பல் ஸ்டாண்ட் போட்டு 8:30 டைம் கேவ் விசிட் அண்டு பிரதக்ஷினா 8:30 AM to 5:30 PM. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் பார்த்துருக்கீங்க டைமிங். சிசிடிவி இதுக்கு ஒர்க் என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே ஏறிட்டு மேலே போக வேண்டியதான். என்ட்ரன்ஸு ஃப்ரீ கவுண்டர். टिकट टिकट सर 20 रुपीज़ है सर. 20 पार्किंग 10 रुपया 20 रुपीज़ से पे. हाँ, ये मंदिर के क्या विजिट है? मंदिर के फॉरेस्ट इनसाइड है. मंदिर के फॉरेस्ट इनसाइड होंगे ना. क्या है पूरा मंदिर. ओके
பவர் கம்மியாக இருக்குது வேறு பாயிண்டில் தான் இருக்குது. அதுக்குள்ளார மேலே போயிடணும். நம்ம இந்த வழியாக போயிடலாம். ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். போயிட்டு வந்துடும் உள்ளார. ஸோ இந்த ஸ்டோன், ஓஹோ, ஒரு இது மாதிரி இருக்கு. ஜஸ்ட் இதுனா ஏலியன்ஸ் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஏலியன்ஸோட ஒர்க்கா? ஓ, ஒரே இருட்டாக தான் இருக்குது. ஸோ வியூவர்ஸ், நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா யானா கேவ். ஸோ இது உண்மையிலேயே எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் அது. ஸோ நீ கண்டிப்பாக இந்த இடத்துல உக்கர்நாம், ஐ மீன் மருதீஸ்வர் டு கோவா, இந்த லைனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்டையராக இங்கேருந்து பாருங்கள், ஜஸ்ட் ரெண்டு மலைகள் மாதிரி ஒட்டி இருந்தது வந்து நடுவில் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இடையில அந்த ஒரு சென்டரில் இருக்குது பாருங்கள், அந்த இதில் ஒரு கல் வந்து மேலேருந்து கொட்டின மாதிரி உருண்டு வந்து பாதியில் தொங்குற மாதிரி இருக்குது இந்த இதில். ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது மேலே. ஸோ இந்த இடத்துல இது மாதிரி பாதை, சின்ன சின்ன பாதைகள் இருக்கிறது. வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நான் வந்து ஃபுல் வீடியோ இதை போட்டிருக்கேன். நான் நீ ரியலாகவே யானாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆவீங்க. அது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குங்க. ஸோ தயவுசெய்து இது மாதிரி பிளாஸ்டிக்னால் இங்கே வந்து போடாதீங்க. இதுனா வந்து நம்மளே இயற்கையை நான் வந்து அழிச்சிக்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா இன்னொரு இதில் மொபைல் கேமராவில் தான் எடுக்கிறேன். ஸோ நேராக இது வந்து ஸ்டெப்பு இறக்கி கேவ் பார்த்தாச்சு. ஸோ பிளாக் பண்ணணும் அப்படின்னாக்கா அது முடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது. உடனே அடுத்து இதை பார்க்கணும். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறனால நம்ம அடுத்தது ட்ரிப்பு கிளம்பணும். ஸோ அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக
இந்த வழி எங்கே போகுது அப்படின்னாக்கா மந்திர் அப்படிங்கிற கோயிலுக்கு போகுது. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சிவன் பார்வதி காமிச்சல் இல்லையா, அந்த கோயில் தான். எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு எதுவும் மேலே இருந்து ஸ்பேஸ்லேருந்து இந்த கல் கீழே விழுந்த மாதிரி இருக்குது அங்கேருந்து. இல்லை ஒருவேளை ஸ்பேஸ்லேருந்து இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மந்திருக்கு அவனு புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இன்னும் அங்கே உள்ளார போகணும். இங்கேருந்து பாருங்கள், அந்த இது காமிச்சது அங்கே ஒன்று இருக்குது சின்னது. இதுதான் நம்ம பெருசு பார்க்குறது. ஸோ இதுலேயும் 15 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மந்திர் வந்து அது இருக்கு பாருங்கள், அதெல்லாம் போய் பார்க்கணும். பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வரும்போது இந்த வியூக்கு வந்து நான் காமிக்கிறேன். நான் இங்கே ஃப்ளவர்ஸ் வந்து நான் ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது உள்ளார ஒரு வழி போகுது, அப்படியே ஃபாரஸ்ட் உள்ளார அந்த வழிக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ಸ್ವಾಮಿಯನ್ನು ಎತ್ಕೊಂಡವ್ರು ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಬಿಟ್ರಲ್ಲ, ಒಂದು ನಿಮಿಷ மந்திர் இருக்குது. ஃபைனலாக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் கிளம்பும்போது அந்த அதோடு சேர்ந்து யானா கேவ் பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது வந்து மலை வந்து எப்படின்னா எரிப்பிழம்பு இருந்தது அப்படிங்கிறது